Hello dear brothers and sisters. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வெறித்தனமாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படித்தாலும் படிக்கலாம் சிம்பிளாக ஒரே ஒரு டெக்னிக் தான்மா, ஒரே ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடைக்க போகுது. படிக்கலை அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறது, டிஎன்பிஎஸ்சியோடைய சீரியஸ்னஸ் இல்லாமல் நம்ம படிக்கிறோம், சரியாக வந்து ஒழுங்காக படிக்கிறோம், சரியாக கன்சிஸ்டண்ட்டாக அதாவது வந்து தொடர்ந்து நம்மளால் படிக்க முடியல, இல்லை நம்மளுக்கு படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய உண்மை, புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாக வரணும், நம்மளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வரணும். நம்மளுக்கு என்ன நினைப்போம், நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கனவாக இருக்கும், சரியா? அப்போ எல்லோருடைய கனவும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா, நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? எக்ஸாமுக்கு டெய்லியும் படிக்கணும், சரியா? சிலபஸ் பக்கத்தில் வச்சுக்கணும், டெய்லியும் எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ படிச்சுட்டு டெய்லியும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2 நாளைக்கு ஒரு டைம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் 2 நாள் வரைக்கும் நாள் லீவ் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போ எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? ஒரு ஷெட்யூல் நீங்களே போட்டுக்கோங்க, புரியுதுங்களா? நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுங்க, நான் ஷெட்யூல் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குமானா இருக்கவே இருக்காது, புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தருக்கு பாலிட்டி பிடிக்கும், ஒருத்தருக்கு எக்கனாமிக் பிடிக்கும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? அப்போ எல்லாருக்குமான ஒரு சிலபஸாக எல்லாருக்குமான ஒரு பிளானாக என்னால் போட்டு தர முடியாது. அப்போ உங்களுக்கு எது பிடிக்கும் அதை ஃபஸ்ட்டு முடிங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ, சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், பொது தமிழ் தான் சார் ரொம்ப பிடிக்கும், அப்போ ஃபஸ்ட்டு தமிழ் முடிங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன் 100 மார்க் இதில் இருந்து மட்டும் கேட்க போகிறேன், 200 கொஷனுக்கு, புரியுதுங்களா? அப்போ எவ்வளோக்கு பொது தமிழ் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் 95+ மேலே எடுக்க முடியும், புரியுதுங்களா? அப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 95+ மேலே எடுக்கணும், மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 20க்கு மேலே அடித்து தூக்கிடணும், புரியுதுங்களா? அப்போ தமிழில் மேத்ஸு 125 கொஷனுக்கு 120+ நம்ம அடிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுறோமோ, 120 நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்சில் கண்டிப்பாக நீங்கள் அடித்து தூக்கிடுவீங்கப்பா, எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் நார்மலாக 6 to 10th இருக்கிற நீங்கள் ஜிஎஸ் நீங்கள் கவர் பண்ணாவே போதுமானது. நான் சொல்கிறது எதுக்கு கவர் பண்ணாதான், ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும், 11th 12th படித்து தான் ஆகணும். 6 to 10th யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழில் சார் என்னால் 95+ அடிக்கிறது, நான் எப்படி கொஷின் கேட்டாலும் 95+ அடிச்சிருவேன், மேத்ஸில் எப்படி கொஷின் கேட்டாலும் 20+ அடிச்சிருவேன், புரியுதுங்களா? எப்படி நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய ஸ்கோர் 115லேருந்து 120க்கு மேலே கண்டிப்பாக போகும் சார் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், 6 to 10th ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஸை முடிங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 11th 12th போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கு ரெடியாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்டும், நீங்கள் பொது தமிழாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை முதல்ல முடித்து வைங்க, சரியா? நான் சொல்கிறது இதே ஒன்று தான். சரி, ஓகே, ஃபைன். ஸோ எல்லோரும் படிச்சிருப்பீங்க, வேறு வழியே கிடையாது, படித்து தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் வரக்கூடிய கால்ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, சரியா? எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வந்துட்டுருக்கு, அதனால் 2026 எலெக்ஷன் நடக்கிறதுனால எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப்னா என்னது, மொதல் 6 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க, சரியா? அது நம்மளுடைய கணிப்பு. அது 2025 எப்போது, 2025 ஆனுவல் பிளானர் விடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது, புரியுதுங்களா? ஆனுவல் பிளானர் விட்டாலும் விடலனாலும் நம்மளுடைய கணிப்புப்படி என்னது 2026க்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக வரவே வராது, ஆனுவல் பிளானர் வரவே வராது, சரியா? அப்போ ஆனுவல் பிளானர் 2026க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமோ இல்லை குரூப் 2 எக்ஸாமோ இல்லை குரூப் 1 எக்ஸாமோ எந்த எக்ஸாமோ அது வரும்போது தான் நம்ம பார்த்துக்க முடியும். அப்போது இப்போ வரக்கூடிய அந்த 2025 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமு நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்டிங், நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங் அடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், படித்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்ன நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, கரெக்டாக 5 மாதம் தான் இருக்குது சார், 7 மாதம் இருக்குது, அந்த 7 மாதம் கணக்கெலாம் இல்லை, 5 மாதம் தான் இருக்குது. 150 நாள் நீங்கள் படிக்கிறீங்க, அடுத்து எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் ஃபுல்லாக என்ன பண்ணோம், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறைய அகாடமியில், தயவு செஞ்சு அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், புரியுதுங்களா? டெஸ்ட் பேட்ச் ஏனோ தானோ நம்ம ஜாயின் பண்ணோம், அதை அப்படியே விட்டுட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பேட்ச் நல்லா ஜாயின் பண்ணுவோம், 2-3 டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஆனால் அதை கரெக்ட் பண்ணுமா, சரியாக ஃபாலோ பண்ணுமா, கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியும். நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான், புரியுதா? கஷ்டப்பட்டு வீட்டில் காசு வாங்கி இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிடுவோம், புரியா? ஆர்வக்கோளாறில் 2-3 ஜாயின் பண்ணிவிடுவோம். நான் எல்லா டெஸ்ட்டையும் எல்லாம் நிறைய கொஷின், நான் எல்லா அகாடமியோட கொஷின் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குறாங்க எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும், எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறது நான் ரெடியாக இருக்குன்னு பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த அகாடமியில் ஒன்று, இந்த அகாடமியில் ஒன்று, இந்த அகாடமியில் ஒன்று எல்லாத்துலேயும் டெஸ்ட் சீரிஸ்ன்றது ஜாயின் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்று கூட உங்களால் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியாது, நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இல்லை சார், நான் 2-3 அகாடமி நான் ஜாயின் பண்ணாலும் நான் பக்காவாக ஃபாலோ பண்ணுறன்ற அளவுக்கு ஹேட்ஸ் ஆஃப், சரியா? கண்டிப்பாக நீங்கள் ஜாப் வாங்கலாம். எப்போது படிச்சுட்டு போய் அதெல்லாம் அட்டன் பண்ணணும், படிக்காமல் போய் அட்டன் பண்ணுறதுல எத்தனை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் யூஸ் கிடையாது,
புரியுதுங்களா? அப்போ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுடைய கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கிளாஸாக இருக்கட்டும், பொது அறிவு கிளாஸாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் 1 by 1 சிலபஸ் பேஸ்டு நிறைய வரப்போகுது. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் ஆக்சுவலாக இது. சரியா? இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பொது தமிழுக்கான ஆல்ரெடி வேர் டு ஸ்டடின்றது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பொது தமிழுக்கு வேர் டு ஸ்டடின்றது ஆல்ரெடி கொடுத்துட்டேன். 6 to 10th வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். 11th 12th நான் அப்புறமா கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ 11th 12th பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் 6 to 10th நம்ம என்னென்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணலாம். புரியுதா? அப்போ சிலபஸ் அடிப்படையில் அந்த வேர் டு ஸ்டடி இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். பேஜ் வைஸாக நான் பேஜ் முதற்கொண்டு எடுத்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் என்னது நியூ ஓல்டு புக், நியூ புக்கும் ஓல்டு புக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 6 to 10th தான் கொஷின் கேட்போம்னு சொல்லிட்டு இதை அடிப்படையாக வச்சு தான் கொஷின் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ஜிஎஸ்க்கோ பொது தமிழுக்கோ 6 to 10th தான் பேசிக்ஸு. ஸோ 10th பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் கேட்க போகிறோம், அதுக்குள்ளே தான் கொஷின் கேட்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்தளவு உண்மைன்றது தெரியாது. 6 to 10th போது தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கிலேருந்து கேட்க போகிறாங்களா இல்லை ஓல்டு புக்கில் கேட்பாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நியூ புக்கையும் படித்து வச்சுக்கணும், ஓல்டு புக்கையும் படித்து வச்சுக்கணும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அதே போல் வந்து சொல்லும் பொருளும் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நியூ புக்கிலேருந்து மட்டும்தான் கேட்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கானா? கிடையாது. புரியுதா? சரி, பழைய புக்லேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய சொல்லும் பொருளும்லாம் இருக்கும், அதில் வந்து கொஷின் கேட்போமே. ஸோ பசங்களை வந்து பார்த்தோன்னா ட்விஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா செக் வைப்போம்னு சொல்லிட்டு வச்சாங்க அப்படின்னா ஒரு கொஷின் வைக்கட்டுமே, 2 கொஷின் வைக்கட்டுமே. புரியுதா? எத்தனை கொஷின் நம்ம செக் வச்சாலும் நம்ம படிக்கல அப்படின்னா அத்தனை கட் ஆஃப் நம்மளுக்கு குறைய போதா? அப்போது நம்ம போஸ்டிங் வாங்குறதுக்கு சான்சஸ் குறைஞ்சிரும். புரியுதா? அப்போ என்ன பண்ணோம், நம்ம 6 to 10th நியூ புக்கையும் படிக்க போகிறோம், ஓல்டு புக்கையும் படிக்க போகிறோம். சரியாம்மா? ஸோ அதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து நம்மளுடைய கிளாஸஸ் வரப்போகுது. உங்களுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். டக்குன்னு நம்மளுக்கு கிளாஸஸ் வரும். உங்களோட வேலை என்னென்னா நோட் புக்கு கையில் வச்சுக்கணும். சரியா? புக்கையும் கையில் வச்சுக்கணும், ஒரு நோட்டும் அழகாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு நோட்டை கையில் வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த பேனா பிடிக்குதோ ஒரு பேனா, சரியா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேனா வந்து ரெடியாக வச்சுக்கணும். அவ்வளோதான், இதுதான் உங்களுடைய வேலை. புரியுதா? என்னென்ன வீடியோ போகிறனோ எல்லா வீடியோவும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான் உங்களோட வேலை. புரியுதா? ஸோ அப்போ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ வேர் டு ஸ்டடி உங்கள் கையில் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தனியாக ஒரு நோட்டு நீங்கள் போட்டுக்கிறீங்க. இல்லை ஆல்ரெடி சார் என்கிட்ட நோட் இருக்குது, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 200 பேஜ் ஒரு 250 பேஜ் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது சார். அது எந்த நோட்டாக வேணா இருக்கட்டும். புரியுதா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்கணும், இல்லை A4 ஷீட்டில் வாங்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம ரஃபாக இந்த கலரிங் பேஜஸ் பண்ண மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது சிம்பிளாக லோக்கலாகவே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர் சைடில் நம்ம சொல்லுவோம் அது சாணி காகித மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சாணி காகித நோட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை விட வாங்கிக்கோங்க. சார் என்கிட்ட அந்தளவு காசு கிடையாது, நான் இந்த மாதிரி ஏதாவது நோட்டு வாங்கிக்கிறோம்னாலும் வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ அது உங்களோட விருப்பம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. பொதுத்தமிழில் நம்ம 100க்கு 100 வாங்கணும், 95+ அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மார்க் கூட இந்த குறைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி டாப்பிக்லாம் என்னென்ன டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கை நம்ம அதுக்குன்னு தனியாக நோட்டு போட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கிளாஸஸ், நிறைய வீடியோஸ் கொடுப்பேன், நிறைய இன்புட்ஸ் கொடுப்பேன். அதெல்லாம் காப்பி பண்ணிக்க வேண்டியது உங்களோட வேலை. என்ன பண்ணோம், ரைட் பண்ணிவிட்டு அதை அடிக்கடி ரீட் பண்ணணும். என்னது, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய என்னென்ன வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ என்னென்ன டாபிக்னு பார்த்துலாமா? இங்கே பாருங்களேன், இப்போ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இது எல்லாமே 6th-லேருந்து 10th-க்குள்ளே, இல்லை 6th-லேருந்து 10th-க்குள்ளே வந்து நியூ புக்கு, சரி 6th-லேருந்து 12th-க்குள்ளே நியூ புக்கு, 6th-லேருந்து 10th to ஓல்டு புக்கு எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த மாதிரி டாப்பிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, அது ஒரு நிமிஷம்ப்பா, இந்த பிறமொழி சொற்கள்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸு, அதுக்கப்புறம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் இது, அப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த டாப்பிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். சரியா? ஒரே ஒரு சொல் தான், ஆனால் அதுக்கு நிறைய பொருள் இருக்கும். அதான் இதில் இந்த டாபிக், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரக்கூடிய பன்மொழி, ஒரு பொருள் பன்மொழிக்கு நான் போன ஒரு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், மீ மிசை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஒரே சொல் தான், ஆனால் 2 சொல் இருக்குது. இதுதான் ஒரு பொருள் தரக்கூடிய பன்மொழி. பன்மொழின்னு என்னது, பல சொல் இருக்குன்னு அர்த்தம். ஒரே சொல்ல பல சொல் இருக்குது. பாருங்க, மீன்றது ஒரு சொல், மிசைன்றது ஒரு சொல். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே பொருளை தான் தரும். மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மேலேன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை தான் தரும். சரியா? பாருங்க, மீனாலும் மேலேன்னு தான் அர்த்தம், மிசைனாலும் மேலேன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ 2 சொல் ஒரே சொல்ல வந்திருக்கு, ஆனால் ஒரே பொருளை தருது. இதுதான் ஒரு பொருள் பன்மொழின்றது. புரியுதா? அப்போ இன்னொன்று சொல்ல, நம்ம நடுமையம்,
இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு தான். சரியா? நடுவுனா என்னது? நடுவில் இருக்க பகுதி, மையத்தில் இருக்க பகுதி. மையம்னா என்னது? அதுவும் சென்டர் தான், அதுவும் மையம் தான். அப்போ பாருங்கள், ஒரே சொல் தான், 2 சொல் வந்திருக்கு. 2 சொல்லும் நடுவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை தான் குறிக்குது. இதுதான் ஒரு பொருட்பன்மொழி. சரியா? ஸோ இதுக்கு இந்த டாப்பிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள். இருபொருள் குறிக்கக்கூடிய சொல் ஒரே சொல் தான், 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? அதுக்கடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லும் பொருளும், மருவு சொற்கள். அதே போல் பாருங்கள் சேம் அதே தாங்க. பாருங்கள், பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். அங்கே என்ன சொல்லுவோம்? ஒரு சொல் பல பொருள்னு பார்த்தோமா, இங்கே அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்கப்பா, வேறு ஒன்றுமே கிடையாதுப்பா. சரியா? ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம திரும்ப அந்த வேர்ட் ஸ்டோரி ஸ்டடியை நம்ம திரும்ப ஃபுல்லாலாம் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நோட்டு, அந்த நோட்டில் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ சொல்லும் பொருளும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சொல்லும் பொருளும். ஏன்னா நம்ம 6th to 12th வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிறது நம்ம பார்க்கணும். சொல்லும் பொருளும்லாம் 6th to 10th இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் இருக்கிறதாவது நம்ம பார்த்துடணும். அப்போது சொல்லும் பொருளும் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்? குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 பேஜாவது அந்த நோட்டில் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குன்னு ஒதுக்கணும். சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டு ஒரு நோட்டு போகிறீங்கன்னா சொல்லும் பொருளும் டாபிக் போட்டோம்னா அடுத்த 10-15 பேஜ் என்னவாக இருக்கணும்? சொல்லும் பொருளுமாக இருக்கணும். புரியுதா? 6th-லேருந்து 12th நான் கொடுக்கக்கூடிய நியூ புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும், சொல்லும் பொருளும் எல்லாமே இந்த பேஜஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எழுத போகிறீங்க. நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்க போகிறேன், வீடியோஸில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? இதே போல் தான் ஒவ்வொரு டாப்பிக்கும், எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், இல்லை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுவாக இருக்கட்டும், சொல்லும் பொருளுமாக இருக்கட்டும், முக்கியமாக கலைச்சொற்களாக இருக்கட்டும், இந்த டாபிக் எல்லாம் அடுத்து 1 by 1 வரப்போகுது. எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் வாரியாக 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. சரியா? 11th, 12thலாம் அப்புறம் புது புக்கு வந்து அப்புறமா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 6th to 10th இருக்கக்கூடிய நியூ புக்கு ப்ளஸ் என்னது ஓல்டு புக்கு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். சரியா? இதை கம்பைன் பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன். இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? நியூ புக்கு 11th, 12th நம்ம போவோம். சரியா? ஸோ அதனால் இந்த டாபிக் வைஸாக தான் உங்களுக்கு கிளாஸஸ்ன்றது போக போகுது. ஸோ தயவு செஞ்சு ஒரு அழகாக அதுக்கான ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு என்னது அந்த 10 பேஜ் 15 பேஜ் ஒவ்வொரு டாப்பிக்கும் அழகாக ஒதுக்கிடுங்க. சரியா? அந்த பேஜஸ் ஒதுக்கிடுங்க. நான் சொல்லக்கூடிய டாபிக், நான் என்ன டாப்பிக்கோட வீடியோ வரணும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே எடுத்து அதில் எழுதிக்கிறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. சரியா? இப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? பொது தமிழில் தட்டி தூக்கிட முடியும், எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், கலைச்சொல்லறிவோம், அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு எல்லாம் ஒன்று தான். ஸோ வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், இந்த ஓமை தொடர் இதுக்கு தனியாக ஒரு 5 பேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடருக்கு ஒரு தனியாக 5 பேஜ். அப்புறம் நான் சொல்கிறது பழமொழிக்கு ஒரு 5 பேஜ் போடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த மரபு தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜஸ் வந்து போட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 15 கேள்வி கேட்க போகிறோம். 15 கேள்விகள் கேட்க போகிறோம். தன்வினை, பிறவினை இதெல்லாம் நம்ம 1 by 1 பார்ப்போம். எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நிறுத்தல் குறியீடுகள் எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதே போல் நிறைய பேர் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் இருக்கும். சார் இந்த யூனிட் 7 என்ன சார் பண்ணுறது? இந்த அலகு 7 எங்களுக்கு எப்படி நடத்துவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயப்படவே வேணாம்ப்பா. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பயப்படவே வேணாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த 20 அதிகாரத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருக்குறள் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சொல்லும் பொருளும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லும் பொருளும் வரப்போகுது. சொல்லும் பொருளும் கிளாஸஸ் வருது அப்படின்னா யூனிட்டில் இயலில், செய்யுள்ள, துணைப்பாட பகுதியில், இல்லை புக் பேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது சொல்லும் பொருளும் இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் அதில் வரும். திருக்குறளில் ஒவ்வொரு குறளுக்கும் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா சொல்லும் பொருளும் வரும் இல்லையா? அந்த சொல்லும் பொருளும் நான் திருக்குறள் கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன். சரியா? ஸோ அந்த டாபிக்ன்றது நான் தனியாக, ஏன்னா திருக்குறள் எடுக்கும்போது அதில் கூடிய சொல்லும் பொருளும் தனியாக வந்து கொடுத்துருவேன். நீங்கள் அங்கேயும் அந்த சொல்லும் பொருளும் படிச்சுக்கலாம். இல்லை சார் நான் சொல்லும் பொருளும் ஒரே இடத்துல எழுதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேஜஸ் விடுவீங்க இல்லையா? அதுலேயும் நீங்கள் எழுதிக்கோங்க, உங்கள் விருப்பம். திருக்குறள் கூடிய சொல்லும் பொருளும் நீங்கள் அதிலேயே கூட எழுதிக்கலாம். புரியுதா? ஆனால் திருக்குறளுடைய சொல்லும் பொருளுக்கு நான் திருக்குறள் நடத்தும் போது தனியாக உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்து காப்பி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய விருப்பம். சரியாம்மா? ஸோ ஓகே. ஸோ அப்போ இந்த யூனிட் 7 எப்படி போக போகுதுன்னா, திருக்குறளில் இந்த 20 அதிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 20 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த என்னது கிட்டத்தட்ட அதிகாரத்துக்கு 10 திருக்குறளும் போது இந்த 200 திருக்குறளையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 200 திருக்குறளையும் பொருளையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். சரியா? அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். அதே போல் வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படிலாம் திருக்குறள் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இப்போ தமிழ் சிலபஸ்லேயே வந்து பார்த்தோன்னா கோடிட்ட இடம்னு ஒன்று இருக்கா? கோடிட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இந்த கோடிட்ட இடம் உரைநடையில் இருந்து தான் கேட்பான், இல்லை செய்யுள்ள இருக்கக்கூடிய பாடல் வரிகளில் இருந்து தான் கேட்பான்,
இல்லை துணைப்பாட பகுதியில் இருக்கக்கூடியது இல்லை புக் பேக்கில் வந்து அதுலேருந்து தான் கேட்பான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதுலேருந்தும் கேட்பாங்க, ப்ளஸ் திருக்குறள்லேருந்து கூட கேட்டுடலாம். சரியா? ஒரு குறளை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளில் சரி அதில் இருக்கக்கூடிய செய்யுள் வரிகளில் எல்லாத்தையுமே கொடுத்துருவான். இந்த ஒரு இடம் மட்டும் கொடுக்காம விட்டு இதில் வந்து கொஸ்டின் கேட்கல இல்லையா, அந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கோடிட்ட அடிப்படை அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு தெருளுக்கான பொருள் பார்க்க போகிறோம், அதற்கான செய்யுளும் பொருளும் சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம், கோடிட்ட அடிப்படையில் பார்க்க போகிறோம். சரியா? இப்படி எல்லா விதமான ஒரு கொஷின் எப்படிலாம் திருக்குறள் கொஷின் கேட்போம்ல எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா? ஸோ அதை பார்த்துக்குவோம். அப்போ திருக்குறளை பற்றி பயப்பட வேணாம், நம்ம அழகாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அறநூல்கள் தொடர்பான இந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, சரியா, எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கிளாஸோடு வந்துடுவேன். நீங்கள் உங்களுடைய வேலை அழகாக பார்த்து காப்பி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், அதை அப்படியே ரிவிஷன் பண்ணுற வேலை தான், படிக்கிற வேலை ரிவிஷன் பண்ணுற வேலை தான். சரியா? ஸோ அதே போல் நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ எழுதுகிறோம் படிக்கிறோம் ரிவிஷன் பண்ணுறோம் அதோடு சரியா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு பாதி டாபிக் கிட்டத்தட்ட நம்ம நடத்தி முடிக்க ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட்டுன்றதை அட்டன் பண்ண போகிறோம். சரியா? உங்களுக்கான டெஸ்ட்டுன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான தனியாக வீடியோஸ் வரும். சரியா? ஸோ ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாலடியார் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ புக்கில் இருக்கிறது ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். 6 to 12க்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறோம். முக்கியமாக 6 to 10th நியூ அண்டு ஓல்டு புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் நாலடியார் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அழகாக நடத்தி கொடுத்துருவேன். புரியுதுங்களா? வித் நோட்ஸோடு நடத்தி கொடுத்துருவேன். அந்த நோட்ஸை காப்பி பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை, அந்த நோட்ஸை காப்பி பண்ண வேண்டியது உங்களோட வேலை, ரிவிஷன் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. அதே போல் நாலடியார் டாப்பிக்லேருந்து தனியாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டே வைப்பேன். சரிங்களா? நம்ம வீடியோவிலே நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம், இல்லை லைவ் கிளாஸ்ன்றது நம்ம போடலாம். சரியா? லைவ் டெஸ்ட்ன்றது நம்ம போகலாம். புரியுதா? எத்தனை கொஸ்டின் வந்து பார்த்தா நாலடியாரில் கேட்க முடியுமோ எல்லாத்தையுமே அதே மாதிரி டாபிக் வாரியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கேட்க போகிறோம். நாலடியார் 4 மணி கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்குமே கேட்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான PDF நான் கொடுப்பேன். சரியா? அதே போல் தமிழின் தொன்மை இது ஒன்றுமே கிடையாது. 6 to 10க்குள்ளே 6 to 12ம் போகலாம், ஃபஸ்ட்டு 10க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும், நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 6 to 10க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லையும் எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் ஃபஸ்ட்டு இயல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? திராவிட மொழிகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். புரியுது? அதே போல் ஓல்டு புக்கில் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் சம்மந்தப்பட்டு என்னென்ன பகுதி இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எல்லாமே கம்பெலிஷன் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதனால் பயப்படவே வேணாம், எல்லாமே சிலபஸ் வாரியாக என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம முடிப்போம். சரியா? அதே போல் வந்து பார்த்தோன்னா உவே சாமிநாதர், தேப்பி மீனாட்சி சுந்தரனார், அதுக்கடுத்தும் சி இலக்கோனார் எல்லா டாப்பிக்குமே இங்கே என்னென்ன டாபிக் இருக்கோ நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, நியூ புக்கு இத்தனை பேஜ், ஓல்டு புக்கு எத்தனை பேஜில் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே கம்பைன் பண்ணி அழகாக நோட்ஸ் ஃபார்மில் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன், வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். உங்களுடைய வேலை நோட்ஸை காப்பி பண்ணிக்க வேண்டியது டைம் கிடைக்கிறப்பலாம் இல்லை, எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா டிஎன்பிசியில் ஒரு போஸ்டிங் வாங்கினா என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான இதெல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு உங்களுக்கான கொஷின் பேப்பரோடு நான் வருவேன். புரியுதா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தயவு செஞ்சு டெஸ்ட் சீரிஸ் எங்கேயாவது ஜாயின் பண்ணிங்க. சரியா? ஏன்னா நம்மள்ட்ட வந்து டெஸ்ட் பேட்ச் நான் இந்த வருஷம் போடலப்பா. சரியா? நம்மளுக்கான கிளாஸஸே சரியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சு திரும்ப நம்ம அகாடமி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் வந்து திரும்ப அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்தோடனே பார்த்தா நான் டெஸ்ட் பேட்ச் போகிறேன்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டு ஸோ சரியாக வீடியோஸும் பண்ணாமல் டெஸ்ட் பேட்சும் ஒழுங்காக கொடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நீங்களும் தான் நானும் தான். சரியா? 2 பேர் சைடுமே இழப்புன்றது இருக்கும். அதனால் அது வேண்டாம். ஸோ உங்களுக்கான மெட்டீரியல்னு சொல்லிட்டு அதாவது நோட்ஸ் உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்து உங்களுக்கு நடத்த முடியுமோ நடத்துகிறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய வேலை. சரியா? ஸோ அதே போல் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய பழைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். பழைய சேனலில் பாரதியார் பற்றி என்ன சொல்கிறது, பாரதிதாசனை பற்றி, காயிதே மில்லத்தை பற்றி, இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்பேன், தனித்தனியாக ஒரு PDF-ஓடு வந்து அழகாக நடத்திருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் பசங்க பார்த்துட்ருக்காங்க, இன்னமும் பழைய சேனலே பார்த்துட்ருக்காங்க. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு PDF-ஓட வந்து அழகாக உங்களுக்கு நடத்துவேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. சரியாம்மா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான கான்செப்டே என்னென்னா சொல்லும் பொருளும் நம்ம கலைச்சொற்கள், அதே போல் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ஒரு பொருள் பன்மொழி, இந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அழகாக 6 ஸ்டாண்டர்ட் 7 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் வாரியாக அவங்களுக்காக என்ன பண்ண போகிறேன், அழகாக புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் நடத்த போகிறேன். அதான் நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கிறீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. சரியா? இதுதான் இந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக தனித்தனியாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்கம்மா. சரியா? ஸோ ஓகே ஃபைன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 781
002099 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் பிடிஎஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இந்த பிடிஎஃபே கேட்டுட்ருக்கீங்க. பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலோட நான் வந்து கிளாஸ் நடத்துவேன். நீங்கள் அதை என்ன பண்ணணும், அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? தயவு செஞ்சு உட்காந்து எழுதுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? என்ன கிளாஸ் நடத்துறனோ அதை தயவு செஞ்சு உட்காந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.